ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 65வது வருடாந்த சம்மேளனத்தை நாளை குருநாகல் மாளிகாப்பிட்டிய விளையாட்டரங்கில் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று பிற்பகல் நடைபெற்றது. நமக்குள்ள முக்கிய தடையை நாம் இனம் கண்டுள்ளோம். நமக்கு தேவையான அளவு பஸ்களை பெற்றுக்கொள்ள முடியாமையே அந்த பிரச்சனையாகும். அதேபோன்று நமது குழுவினர் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பெருமளவு தனியார் பஸ்களை கொண்டு வர தீர்மானித்துள்ளார்கள். அவர்கள் அந்த வகையில் வருவதற்கான சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்தியுள்ளோம். பஸ்கள் நிறுத்தப்படும் இடத்திலிருந்து பேரணியாக இந்த இடத்திற்கு வருமாறு கூறியுள்ளோம். சிலர் பல்வேறு பிரசாரங்களை முன்னெடுத்து இதனை சீர்குலைக்க முயற்சிக்கின்றனர். மக்களின் பங்கு பெற்றுதலை அதிகரிப்பதற்கு இது நமக்கு வலு சேர்த்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிளவுபடுவதை கட்சியின் ஆதரவாளர்கள் விரும்பவில்லை. ஐக்கிய தேசிய கட்சிக்கு சாதகமான நிலை உருவாகுவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி என கூறிக்கொள்ளும் அணியினர் எம்மை இந்த சந்தர்ப்பத்தில் குறை கூறக்கூடாது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வருடாந்த சம்மேளனம் என்பது எமது பிறந்த நாள். அவர்கள் அதற்கு ஆசி வழங்க வேண்டும். எனினும் சிலர் அதற்கு முற்றுமுழுதாக எதிரான செயற்பாட்டில் ஈடுபடுகின்றனர். தூண்டுதலின் பேரிலும் அழுத்தத்தின் பேரிலும் அல்லது விடயங்களை புரிந்து கொள்ளாமல் செயற்படுகின்றார்கள் என்பதே எமது கருத்தாகும். நாளை இந்த இடத்திற்கு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவாளர்கள் வருகை தருவார்கள் என நாம் எதிர்பார்க்கின்றோம். கடந்த காலம் முழுவதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடர்பில் பேசப்படவில்லை. கட்சியின் சின்னம் தொடர்பில் பேசப்படவில்லை. இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பெயர் மற்றும் சின்னம் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது. 65வது சம்மேளனத்துடன் கட்சி மறுபிறப்பை பெறும் என கூற முடியும்.